வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபிசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். பீகார் மக்கள தமிழ்நாட்டுல திமுக அரசும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களும் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வடிகட்டின பொய்ய கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசியிருக்கிறாரு. இதுவும் மிகவும் மலிவான ஒரு அரசியல் அப்படின்னு பல தரப்பில இருந்து கண்டனங்கள் குவிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு பிரதமரா இருந்து அந்த பதவிக்கான ஒரு மாண்ப கொஞ்சம் கூட மதிக்காம பிரதமர் இப்படி பேசுறது என்ன காரணம்? என்ன நோக்கம்? என்ன நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க? இவங்க ஆரம்பத்திலிருந்தே தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு வாங்க முடியாதுங்க. ஏன்னா சாதனை ஒன்றும் கிடையாது, வேதனை தான் அதிகம். அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத பிரச்சனையை கிளப்பி விடுறது. நீங்க இதுல பாத்தீங்க, ஒரிசால என்ன சொன்னாரு, தமிழர் ஒருத்தர் இங்க சிஎம் ஆகுறதா, அப்படி ஒரு நினைப்பே இவருக்கு பட்நாயக்கும் கிடையாது, பாண்டியனுக்கும் கிடையாது. ஆனா அப்படி கிளப்பி விட்டார். பாண்டியன் ரொம்ப ரிலையபிள் பிரின்சிபல் செக்ரட்டரியா மிஸ்டர் பட்நாயக் இருந்தார். ஒரு விஷயம், ஏறக்குறைய 27 வருஷம் பட்நாயக் இருந்தாரு. அவர் மேல ஒரு ஸ்கேம் வந்ததா? ஒரு பியூரோக்ரசி அலர்ட்டா இருந்தாங்கன்னா அப்படி ஸ்கேம்ஸ்டர்ஸ பக்கத்திலேயே அண்ட விட மாட்டாங்க. அப்படித்தான் பாண்டியன் பண்ணியிருந்தார். லாயலா சிஎம்க்கு இருந்தார். அதனால அவரை வச்சு சம்பாதிக்க நினைச்சவங்க யாரும் சம்பாதிக்க முடியல. அதனால பல பேர் பாண்டியனுக்கு எதிராக சம்பாதிக்க முடியாதவங்களாம் பாண்டியனுக்கு எதிராக திரும்பினாங்க. இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இல்லாத ஒண்ணை கிளப்பி விட்டாங்க. சரி, இன்னொன்னு, பூரி ஜெகநாதருடைய கோயிலுடைய ட்ரெஷரி கீ தமிழ்நாட்டில் இருக்கு. அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, தமிழ்நாட்டில் திருடிட்டு போயிட்டாங்க, சொல்லாம சொன்னாங்க. அப்படி இது கீழ்த்தரமான ஒரு அரசியல்ங்கிறத தவிர பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரதம மந்திரி என்ன சொன்னாரு, உங்ககிட்ட 2 மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு மாட்டை வெளிநாட்டுல இருந்து இங்க சட்டத்தை மீறி உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துருவாயா காங்கிரஸ்காரன் அப்படின்னாரு. இது ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சா இது? ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அப்படி சொன்னாங்க. இன்னும் அது மாதிரி தான் பேசுறாரு. இப்பயும் அது மாதிரி தான் பேசு. ஒவ்வொரு தரமும் ரொம்ப கீழ்த்தரமாக சம்பந்தமே இல்லாம ஒரு பொய் குற்றச்சாட்டை ஓங்கி அள்ளி விடுறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவை பத்தி சொல்லியிருக்காருல, திமுக கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்கா? பீகாரிகளை வெறுக்கணும், பீகாரிகளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்கா? பிஜேபி கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்கு, இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு இடம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை நிலைப்பாடு திமுக எடுத்திருக்கா? திமுக 1-2 பேர் இதை பத்தி தப்பா பேசியிருக்கலாம், பீகாரிஸை பத்தி பேசியிருக்கலாம். அங்க உள்ளவங்க தமிழ்ஸை பத்தி. இதுல அந்த காலத்துல அடுத்த வீட்டு பெண் ஒரு படம் வந்தது. இந்த படம் படோசான் அப்படின்னு சொல்லி இந்தியில எடுத்தாங்க. அதுல அந்த வாத்தியாரா வர்றவர் மஹமூதுன்னு நினைக்கிறேன், அவர் தான் அந்த வாத்தியாரா நடிச்சார் நினைக்கிறேன், இசை ஆசிரியரா. அவர் ஒரு சவுத் இந்தியனை காட்டி அவ்வளவு கீழ்த்தரமா கேலி 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 பண்ணி எடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் ரசிக்கத்தான் செஞ்சோம். நானும் அந்த படத்தை பார்த்திருக்கேன், ரசிக்கத்தான் செஞ்சோம். ஏன்னா ஹார்ம்லெஸ்ஸா இது மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அப்படி சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவன்னு காமிக்காம இருந்தா இன்னும் நாகரிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இப்போ இதில் கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது திராவிட கட்சிகள்லையோ அல்லது காங்கிரஸ் கட்சியிலையோ சில பேர் இவங்களை பத்தி, பீகாரிஸை பத்தி ஏதாவது பேசியிருக்கலாம். அது சரியான பேச்சு இல்லை. ஆனால் இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்த செக்ரட்டேரியட்டுக்குன்னு ஒரு பில்டிங் கலைஞர் காலத்துல கட்டப்பட்டது. அதை ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. அந்த கட்டடம் கட்டி முடிச்ச உடனே அதுல எங்கேஜ் ஆன கட்டட தொழிலாளர்கள் பெரும்பான்மையோர் பீகாரை சேர்ந்தவங்க. அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் கலைஞர் ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரு. அதுக்கு லல்லு பிரசாத் யாதவே நெகிழ்ந்து போய் நன்றி சொன்னாரு. இதுதான் தமிழருடைய பண்பாடு. இல்லாத பொல்லாத கதையை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசி ஓட்டு வாங்குறோம், சரி. ஆனா இவங்க இதை பொழப்பா வச்சிருக்காங்க. யூபி சீஃப் மினிஸ்டர் இருக்கவர், இவங்களுடைய ரொம்ப பெரிய தலைவர்கள் ஒருத்தர், அவர் சொன்னார், நாங்க 80 பேர், நீங்க 20 பேர் மறந்துடாதீங்கிறாரு. யாரை பார்த்து சொன்னாரு? முஸ்லிம்களை பார்த்து தான் சொன்னாரு. பாரதியார் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம்னு மட்டும் சொல்லி முடிக்கல, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். நமக்கேங்கிறது யாரு? எல்லோரும். பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்த நாடு. இன்னைக்கு ஒருத்தர் முஸ்லீமா இருக்கலாம், ஒருத்தர் கிறிஸ்தவரா இருக்கலாம், ஒருத்தர் சுராஷ்டிரியனா இருக்கலாம், ஒருத்தர் ஹிந்துவா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான், பாரத நாட்டின் மக்கள் தான். இந்த தத்துவத்தை உடைக்கிறதுக்காக இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒல வைக்கிறது யாரு? இந்த பிஜேபி தான், சந்தேகமே இல்லாம. வாஜ்பாய் காலத்து பிஜேபி வேற, நரேந்திர மோடி காலத்தோட பிஜேபி வேற. அது வன்மம் இல்லாத பிஜேபி. ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்று வாஜ்பாய் என்ற பெருந்தன்மை உள்ள ஒரு தலைவர் நினைத்தார். ஆனா இவர் அப்படி கிடையாது.
சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவர் குஜராத் எப்படி ஆண்டாரு? 2 விஷயம் முக்கியம். நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். தொடர்ந்து தனக்கே ஓட்டு போடக்கூடிய ஒரு மெஜாரிட்டியை உருவாக்கிக்கணும். 1. 2வது கார்ப்பரேட் செக்டார் சொல்றபடி அவங்களுக்கு விருப்பப்படி நடந்துக்கணும். பணபலம் உள்ளவர்கள் நம்மளை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. வெற்றி பெறதுக்கு வந்து மெஜாரிட்டியான மக்கள் தொடர்ந்து திடமாக நம்ம கிட்ட வந்து ஓட்டு போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த காங்கிரஸுக்கு எதிராக உள்ளவங்கள ஏன்கிட்ட வாங்கன்னு சொல்லணும். தேவையில்லையே. நான் முஸ்லீம்களுக்கு எதிரானவன். நான் வந்து இந்துக்கள் வந்து ஒன்று திரளுங்கள், முஸ்லிம்கள்னால நமக்கு ஆபத்து இருக்குங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று திரண்டு வாக்கு போடணும் அப்படின்னு குஜராத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சீட் ஆச்சுங்கிறதுனால இந்தியாவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இது இன்னும் மோசமானது. வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி பேசுறது இன்னும் அயோக்கியத்தனமானது. ஆனால் அப்படி பேசுறாங்க. இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குன்னு பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியிருக்கு. எங்கேயா இருக்கீங்க? இன்னும் உங்க எல்லாருக்கும் வந்து காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. நாங்களும் தான் எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். ரொம்ப சாதாரணமான மத துவேஷத்தை பத்தி யாராவது பேசினா கூட, லோக்கல் லெவல்ல பேசினா கூட நாங்க சொல்லியிருக்கோம். உங்க பேச்சை நீங்க வாபஸ் வாங்கினதா பத்திரிகையில் அறிக்கை விடணும். அடுத்து இன்னொரு 15 நாளைக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். இந்த நார்த் சவுத் டிவைட் அப்படிங்கறத இவங்க தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியால தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க ஆன்டி ஹிந்து, ஆன்டி ஹிந்தி இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ வந்து தொடர்ந்து செட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே 2023ல இப்படிதான் வந்து வட இந்தியா, அதுவும் குறிப்பாக பீகார் தொழிலாளர்கள் இங்க வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபேக் வீடியோ பரவி அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அது பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு ஒரு டைம்லி இன்டர்வென்ஷன் மூலமா தடுத்து நிறுத்துனாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா, முதல்வர் வந்து தன்னுடைய கருத்த வந்து ஸ்ட்ராங்கா கிரிட்டிசிசமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. நீங்க எல்லோருக்குமான பிரதமர் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வந்து அவர் வச்சிருக்கிறாரு. ஆ மோடி வந்து ஆ 2014ல அவர் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பீகார் போன்ற மாநிலங்கள் இந்த 10 வருஷத்துல பெரிய டெவலப்மென்ட் எதுவும் பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அங்க கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புகளுக்கான எந்த கட்டமைப்பும் இல்ல அப்படிங்கிறதுனால தான் அங்கேருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த இது போன்ற தொழிலாளருக்கு ஒரு நலவாரியம் ஏற்படுத்தி பல சலுகைகள நம்ம குடுக்கக்கூடிய நம்ம மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அவங்களையும் நாம இன்க்ளூட் பண்றோம். அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேள மோடி ஏற்படுத்த முடியாத அந்த வேலை வாய்ப்புகளை, வாழ்வாதாரத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி குடுத்துட்டார் அப்படிங்கிறத கன்வீனியன்ட்டா இவர் மறந்துட்டு பேசுறாரு. இந்த என்டிஏன்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய கூட்டணி, அவங்க பீகார்ல வந்து சொல்லியிருக்காங்க 1 கோடி பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அரசாங்க வேலை. பீகார் பாப்புலேஷன் 10 கோடியா 12 கோடியோன்னு வச்சுக்குவோம். 12 கோடினே வச்சுக்குவோம். ஏங்க ஒவ்வொரு 12 கோடியிலையும் ஒருத்தர் வந்து அரசாங்க ஊழியரா இருக்க முடியுமா? ஒவ்வொரு 12 பேர்லயும் ஒருத்தர் வந்து அரசாங்க ஊழியரா இருக்க முடியுமா? நம்பத்தகுந்ததா? இப்படித்தான் தெளிச்சு விடுறது. இல்லாத பொருள் ஒரு பக்கம் மோடி வந்து என்ன சொல்லுவாரு? இந்த இலவசங்களை எதிர்ப்பவன் நான். இலவசங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இவருடைய கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஏன் கர்நாடகாவில் என்ன சொன்னாங்க? ஏழைகளுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 1/4 லிட்டர் பால், பசும்பால் ஃப்ரீயா கொடுப்போம் நாங்க. அது இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, எங்க அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா ஏன் நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க இந்த மாதிரி 1/4 லிட்டர் பால் கொடுக்குறேன்னா நல்ல விஷயம் தானே உங்களுக்கு சொல்றாங்க. அவங்க மனசை ஓட்டத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லுது? அவன் கொடுத்தான்னா தண்ணி கலந்த பாலா இருக்கும் சாமி. நீங்க வேற விவரம் தெரியாம பேசுறீங்கயா. அதாவது இவங்களுடைய வாக்குறுதி மேல மக்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க. 1/4 லிட்டர் கொடுத்தாலுமே தண்ணி கலந்த பாலை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய நம்பிக்கை. இவங்க இல்ல என்ன இப்ப நீங்க பீகார்லயே கரெக்டா கேட்டீங்க. 10,000 குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்களே சார். ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து வேலை இல்ல அது தொடங்குறதுக்காக கொடுப்பாங்க. 10,000 குடுக்குறோம். இல்ல அது இந்த 10,000 வந்து கொடுத்துருவாங்க. அரசாங்க பணத்துல இருந்து கொடுத்துருவாங்க இப்போ. அதோட நிப்பாட்டிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள கொடுத்துருக்கணும். ஏன்னா இனிமே வந்து கொடுக்க முடியாது. எலெக்ஷன் அனௌன்ஸ் இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் கொடுக்கலாம். ஆனா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இது செய்வாங்க. அரசு எந்திரத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டா, இந்த பிஜேபி சப்போர்ட்டரா வந்து டிவி சேனல்ல வர்றாங்கல்ல, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஏன் இந்த வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுதுன்னு சொல்லி பிரதம மந்திரி சொன்னார். அது என்னாச்சுன்னா, துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு சொல்றோம். அது பிஜேபியுடைய வாக்குறுதியில் அது இருந்துச்சுன்னு இப்ப ப்ரூவ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டார். நான் பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதியில் அது இல்லை. ஆனா பிஜேபி யாரை வந்து பிஎம் கேண்டிடேட் சொன்னாங்களோ அவரு குஜராத்தில் இதை பேசியிருக்காரு. அந்த ரெக்கார்டிங் இருக்கு. அந்த ரெக்கார்டிங் இன்னும் நாசமா போயிடல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னா பதில் இருக்காது. அடுத்து வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே,
ரெண்டுக்கு பதிலாக 3 விவசாயிகளை நசுக்கிற சட்டத்தை கொண்டு வந்ததா மிச்சம். வேற என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. இப்படி வரிசை சிஏஏ ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, இந்த இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து என்ன கொண்டு வந்தாங்க, இந்துக்கள் பெர்செக்யூட் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் பெர்செக்யூட் ஆகுறாங்களோ அவங்களாம் இங்க வந்துடலாம், அவங்களுக்கு உடனடியாக வந்து இது சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். எந்தெந்த நாடுலாம் சேர்த்துக்கிட்டாங்க, ஆப்கானிஸ்தான் கூட நமக்கு பார்டரே கிடையாது, ஆனால் ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிட்டாங்க, பாகிஸ்தானை சேர்த்துக்கிட்டாங்க, பங்களாதேஷ் சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் ஏன் ஸ்ரீலங்காவை சேர்த்துக்கல? அங்கே ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் நடக்கத்தானே செய்யுது. இந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது உள்துறை அமைச்சர் சொன்னார், இல்லை அவங்க சிறிமாவோ பண்டாரநாயக்கா ஒப்பந்தத்திலேயே அந்த காலத்திலேயே வந்து அது முடிஞ்ச ஒரு விஷயம், இது ஒரு புரட்டுத்தனமான ஒரு பேச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் சாஸ்திரிக்கு இடையில நடந்த ஒப்பந்தப்படி 6 லட்சம் பேருக்கு மட்டும் அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இது கொடுப்பாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. மற்றவங்கள்லாம் நாடு இழந்தவர்கள், ஸ்டேட்லெஸ் பீப்புள் இங்க வருவாங்க, அகதியா வருவாங்க. இது அந்த காலத்துல பெரிய தலையங்கம் போட்டு கொதிச்சு போய் எழுதுனது கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவர் எழுதினாரு, இது என்ன ஒப்பந்தம், இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஏன் இந்திய அரசாங்கம் பண்ணுச்சு, அதனால அந்த ஒப்பந்தமே தவறான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை கோட் பண்ணி அதான் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, வேண்டியதெல்லாம் கிடைச்சதா அவங்களுக்கு? உலகத்துக்கே தெரியுமே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ எதனால நீங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை சேர்த்துக்கல? ஏன்னா தமிழர்களுக்கு அது அந்த எந்த சட்டம் போட்டாலும் வசதி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? கேள்வி வராதா? இவங்க மனசுல நார்த் இந்தியன் எண்ணம் ஊறி போயிருக்கு. ஆனா நம்ம இதுல வந்து ராகுல் காந்திக்கோ சிதம்பரத்துக்கோ இன்னும் பல தேசிய தலைவர்களுக்கோ பினராயி விஜயன் வந்து அவருக்கு வந்து இந்த இதுல நீட்ல வந்து திடீர்னு சொல்லி என்னென்ன சென்டரும் போட்டாங்க இங்க உள்ள தமிழ் மாணவர்களுக்கு. ராஜஸ்தான் வரைக்கும் சென்டர் போட்டாங்க. அதுல மிஸ்டேக் வந்து தமிழ் மாணவர்கள் பேர்லையும் இருந்தது. ஏன்னா தமிழ் மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு செகண்ட் சாய்ஸ் கொடுக்கல. அப்ப இங்க எக்ஸஸா வந்து இருக்கும் பொழுது எங்க வேணாலும் கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருச்சு. அது மாதிரி ராஜஸ்தான்லையும் போட்டாங்க, இங்க இதுல கேரளாலையும் போட்டாங்க. ஆனா பினராயி விஜயன் என்ன சொன்னாரு, வர்றவங்க அத்தனை பேருக்கும் நான் எல்லா வசதியும் பண்ணி தர்றேன், தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு. கலவரம் நடந்த போது மணிப்பூருடைய விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இங்க வாங்க, உங்களுக்கு விளையாடுறதுக்கான பயிற்சிக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் இந்தியா, அப்படித்தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள். இந்த மாதிரி ஒரு ஆள் பிரதம மந்திரியா உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பேசுறாரு, கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ அடுத்தது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து தமிழ்நாட்டிலேயே நடைமுறைப்படுத்த போறாங்க. அதுவும் ரொம்ப குறுகிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட 1 மாசம் தான். அந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை ஒட்டியும் நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. பீகார் எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. சோ அங்க இன்க்ளூட் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தா அதிகம் வந்து வட மாநிலங்கள்ல இருந்து, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் வராங்க. ஒரு கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் லிவ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது தேர்தல் முடிவுகளை பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தா அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம அவங்கள வந்து வோட்டர் லிஸ்ட்ல அப்சர்வ் பண்ணிக்க முடியும். பட் இப்படி ஒரு 30, 35 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை மாற்றும் அப்படிங்கிற ஒரு டேஞ்சர் இருக்கு. அப்படி என்ன பாதிப்புகள் வரும்? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் உடைய நோக்கம். இல்ல, எஸ்ஐஆர்ல வந்து பீகார்ல பண்ணதுல நிறைய குளறுபடி இருக்கு. அதாவது பல பேருக்கு தெரியாத விஷயம், இந்த ரோல் இன்டென்சிவா வெரிஃபை பண்றது, அப்டேட் பண்றது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், எல்லா இதுலையும் நடக்கும். ஆனால் எப்படி பண்ணுவோம்னா, இப்போ போன தடவை 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தபோது ஒரு ரோல் வந்து இருந்தது, எலக்ட்ரல் ரோல் வந்து இருந்தது. அதை மதர் ரோலாக வச்சுக்குவோம். அதை வச்சுக்கிட்டு இந்த மதர் ரோல்ல இருக்கிறதுல எத்தனை பேர் இப்போ செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் வந்து ஸ்பாட்ல இல்லை, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் பல சமயங்களில் என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்கு வந்துடுவாங்க, எங்கே போய் வேலை பார்க்குறாங்களோ அங்கே அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஒரு ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டிங் ரைட் இருக்க முடியாது. அப்போ எலெக்ஷனுக்காக பல பேர் வர்றது உண்டு. அமித்ஷாவுடைய கான்ஸ்டிடுவன்சியில் போன தடவை எலெக்ஷனுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சாங்கன்னு ஒரு பேச்சு வந்தது. இது மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லா அரசியல் கட்சியும் தங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள வந்து ஓட்டு போட்டு போயிருப்பான்னு சொல்லி அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன் 2024 வந்து மதர் டாக்குமெண்ட்டை வச்சு தயார் பண்ணிருக்கோம், அடிஷன்ஸ் அண்ட் டிலிஷன்ஸ் அதில் வந்து பண்ணியிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் 2005 வந்து எலக்ட்ரல் ரோல் வந்து நாங்கள் மதர் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டோம். என்ன பேசிஸ், என்ன காரணம், எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல.
எலெக்ஷன் கமிஷன். அதை வச்சுக்குவோம். அடுத்து வந்து இந்த அப்பீல் பண்றாங்களா, அப்ளை எல்லாரும் ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் ஃபார்ம் 16 ஏதோ ஒரு நம்பர் உண்டு. அதுல வந்து நீங்க வந்து எலக்ட்ரானிக்கலி அப்ளை பண்ணணும். இப்போ யானைய கம்பீரமா நடந்து போற யானைய நீ பருந்து மாதிரி பறந்துவோன்னு சொன்னா அது பறக்க முடியாது. நம்முடைய ஏழை விவசாய தொழிலாளி வந்து மண்ணை பிடிச்சி இப்படி கையில வச்சு அவர் சொல்லுவாரு, இந்த நீர்ச்சத்து உள்ள இந்த மண்ணில் இந்தந்த காய்கறி விளையும், இந்தந்த பயிர் விளையும் சொல்ல முடியும். ஆனா அவருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது. பல பேர் அப்படித்தான் இருக்காங்க கிராமத்துல. அவங்ககிட்ட நீங்க இதை போய் பண்ணுங்க, இதை போய் பண்ணுங்கன்னா முட்டாள்தனம். அப்படி கேட்கறதே முட்டாள்தனம். ஆனா அப்படித்தான் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல இவங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி, ஆனா 92% ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருப்பாங்க, இப்ப எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன செய்ய முடியும் தெரியாத காரியத்துல? சரி, அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, இது ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் வந்து நாங்க வந்து அக்செப்டபிள் டாக்குமெண்ட் ஏத்துக்க மாட்டோம். இந்த ஆதார் கார்டு நீங்க தான் சொன்னீங்க, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா போதும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது நீங்க தானே, இந்த அரசு தானே. கடைசி வரைக்கும் இதுக்கு ஃபைட் பண்ண வேண்டி இருந்துச்சு, அந்த ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு. இவ்வளவு குளறுபடி எல்லாம் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் விஜிலண்டா இருந்து இருந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ராகுல் காந்தி சொன்ன பல குற்றச்சாட்டுகளை பத்தி இவங்க விசாரிக்கவே இல்லை. அவர் சொன்னாரு, கர்நாடகா பத்தி சொன்னாரு, பீகார் பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ஒரு மதுக்கடையில வந்து 78 பேரோ எத்தனை பேரோ இதை வந்து ஓட்டர்ஸை வந்து அந்த அட்ரஸ் வந்து அந்த மதுக்கடையை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரே இடத்துல 140 பேர் 150 பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. ஆனா ஏறக்குறைய இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் சொன்னார். அவர் சொன்னதுல 2 பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு அம்மா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில 3 இடத்துல ஓட்டரா இருக்காங்கன்னு சொன்னாரு. இது தப்பு பாருங்க, அப்படி கிடையவே கிடையாதுன்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. சந்தோஷம். அவர் சொன்னதுல ஒரு தப்பு இருந்தது. இன்னொன்னு வந்து என்ன சொன்னாரு, 2 ஸ்டேட்ல வந்து ஒருத்தர் வந்து ஓட்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் கிடையாது அப்படின்னு உடனடியே சொன்னாங்க. சந்தோஷம். சரி, இந்த 2ஐயும் உடனடியே சொன்னீங்கல்ல, மீதி எல்லாம் ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? மீதி நிறைய சொன்னார்ல அவரு, அதெல்லாம் பத்தி ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? அடுத்து வந்து இதுல வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி ஃபார் டிலிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தபோது முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்க ஆன்லைன்ல அதை அக்செப்ட் பண்றதே கிடையாது அப்படின்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படி ஆன்லைன்ல பண்ணதுல ஃப்ராட் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சது நாங்க தான் கர்நாடகா போலீஸ் சொன்னோம் நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. இதுல என்ன தப்பு இருக்குன்னாங்க. கர்நாடகா போலீஸ் கேட்டுச்சு, ஆமையா நீங்க தான் சொன்னீங்க. உடனே நாங்க வந்து ஃப்ராடை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டோம், ஐபி அட்ரஸை கொடுங்க, யார் இந்த ஃபோன் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஐபி அட்ரஸை கொடுங்க, ஏன்னா அது தப்பான ஆளு, கிரிமினல் இன்டென்ஷனோட ஃபோன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுனால உங்ககிட்ட அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் ஏன் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல? அதனால எலெக்ஷன் கமிஷன் இஸ் சஸ்பெக்ட் இன் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இங்க எஸ்ஐஆர் என்ன பண்ண போறாங்கன்னு இப்ப நமக்கு தெரியாது. எஸ்ஐஆருடைய இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப தெளிவாக வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஆனா இங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்க எலெக்ஷன்ல இங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல உங்க ஊர்ல போய் ஓட்டு போடுவீங்களா? ஏன்னா ஏற்கனவே அங்க வந்து நம்பர் இருந்ததுன்னா இப்ப ஏற்கனவே அங்க டிலீட் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா அவங்க சொல்ல முடியும், ஐயா எங்களுக்கு இருந்த ஓட்டிங் ரேட் போயிருச்சு, அப்ப இங்கேயாவது நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியும். அப்படி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. பிளேஸ் ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பீரியட் தான் இருக்கணும்னு டெஃபினிஷன் கிடையாது. ஒரு வாரம் இருந்திருந்தா கூட என்கொயரி சமயத்துல இது ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து கண்டிப்பா வந்து சேர்த்துக்க முடியும். அதனால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்ல போறாங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து பேச முடியும். ஆனால் இந்த ஹெபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப தப்பு பண்றவேன்னு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஹெபிச்சுவல் அஃபண்டர். அதனால இவங்க மேல நம்பிக்கையோட நம்ம எந்த பிரச்சனையுமே அணுக முடியாது. தட்ஸ் a fact. தேர்தல் மேடைகளுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. ஆனா அதெல்லாம் தொடர்ந்து வந்து பிரதமர் அப்படிங்கிறவரே வந்து யார் ஒரு ரோல் மாடலா இருக்கணுமோ அவரே வந்து அதை தொடர்ந்து மீறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு பக்கம் அதை வேடிக்கையும் பாக்குது. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அவர் வந்து பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணி பேசினதுக்கு. ஆனா மோடி அவர்கள் அவ்வளவு வெறுப்பு ஈடுபடுறாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிக்க மாட்டேங்குது. ஆரம்பத்துல இருந்தே இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கறத மெல்ல மெல்ல இவங்க வந்து செதைச்சிட்டாங்களோ. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராட வேண்டி இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து குளறுபடி நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை மீறி அதுல வந்து ஒரு பார்லிமெண்ட் ஆர்டினன்ஸ் மூலமா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஓட் ஷோரையே இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தெளிவுபடுத்தல. அதை பத்தி அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விதிமுறைகள்ல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து 45 டேஸ்க்குள்ள அழிச்சிருவோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஃபார்ம் 16A வரைக்கும் ஏகப்பட்ட குளறுபடிகள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னதான் சார் பண்ணிக்கிட்டு மௌன குரு சாமியாரா இருக்கு.
இவர் பண்றதுக்கெல்லாம். மற்றவங்க சாதாரண அரசியல் விமர்சனம் பண்ணாலும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. தே ஹவ் லாஸ்ட் ஆல் தேர் கிரெடிபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலில் இவர் பிரதம மந்திரி அப்படி பேசும்போதே இவங்க கண்டிச்சிருக்கணும், அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அப்படி நோட்டீஸ் அனுப்பல. கடைசியில் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பினாங்க. அவர் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரல் பாண்டு சொல்றீங்களே, அதில் மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன வாழுது? அந்த எலக்ட்ரல் பாண்டு இல்லீகல் இது பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ இல்லீகலை வாங்க பணத்தை திரும்பி கொடுன்னு சொல்லியிருக்கணும்ல, அதையும் சொல்லலை. அவங்க அதுக்குள்ளதான் 8,000 கூட என்னமோ வாங்கி வச்சுட்டாங்கல்ல பிஜேபி. அப்ப எல்லாமே வந்து இப்ப வேதனையா இருக்கு. எதெல்லாம் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியோ அது எல்லாமே வலுவிழந்து போய் கொண்டிருக்கின்றவா. இதுல வந்து டென்னிசன்ஸ் புரூக்னு சொல்லி ஒரு போயம் ஒன்று உண்டு. அதுல புரூக் வந்து சொல்லும், புரூக்குங்கிறது ஒரு சிற்றோடை வந்து சொல்லும், மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி அரசுகள் வரலாம் போகலாம், ஆனால் ஜனநாயக தூண்கள் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டியவை. அப்படி நிற்காம போயிடுச்சுன்னா நாட்டுக்கு அது ரொம்ப பெரிய கெடுதி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதற்குள்ள என்னெல்லாம் இன்னல்கள வந்து தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கணும் அப்படின்னு தெரியல. 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க வந்து நம்ம கிட்ட தானே சார் ஓட்டு கேட்கணும். அந்த கூச்சம் கூட கொஞ்சமே இல்லாம இவ்ளோ பெரிய ஒரு பொய்யை வந்து எப்படி சொல்ல முடியுது? திரும்ப இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு நம்ம கிட்ட வந்து தானே ஓட்டு கேட்க போறாரு. இல்ல அந்த நம்மகிட்ட அவங்க குற்ற வந்து உணர்ச்சி கூட இருக்காதா? நம்மகிட்ட அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் நம்பிக்கையில் இருக்காங்களா? அதனால இதை பத்தி அவங்க எதுக்கு கவலைப்படணும்? பீகார்ல ஆட்சியை பிடிக்க முடியும் நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால என்ன வேணாலும் பொய்ய சொல்லுவோம், போய் புரட்டு எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம். ஆனா தமிழ்நாட்டை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? இங்க வந்து எனக்கு 10 சீட்டு கிடைச்சதுன்னா நான் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டேன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் எனக்கு தான் நமக்கு வைத்திருக்கும் அடிமைகள் மிக மிக திறமையானவர்கள்னு சொல்லி 1001 ராமதாஸ் சொன்னார்ல, அது மாதிரி வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போடுறதுக்கு வந்து ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதனால இதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அதிமுக தெரிஞ்சுதான் சப்போர்ட் பண்றாங்களா இந்த எஸ்ஐஆர? இல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே புரிதல் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல புரிதலோட தான் செய்யறாங்க. புரிதல் இல்லாம ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஏன் இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தபோது அவங்க தெரியாமல செஞ்சாங்க. விவசாயிகள் சட்டம் வந்தபோது இவங்க கூட தான் பார்லிமெண்ட் ராஜ்யசபா எம்பியா இருந்தார் எஸ்ஆர் பாலசுப்ரமணியன். அவர் பார்லிமெண்ட் அதை எதிர்த்து தான் பேசினார். அதுக்கப்புறம் ஓட்டு போட்டது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் ஓட்டு. நான் கேட்டேன், என்ன சார் எதிர்த்து பேசிட்டு ஓட்டு போட்டீங்கன்னு. அவர் சொன்னார், எதிர்த்து பேசுறது என்னுடைய மனசாட்சி, ஓட்டு போடுவது என்பது என்னுடைய கட்சியின் கட்டுப்பாடு, நான் இன்னும் செய்ய முடியாது. ஆனால் என் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அந்த அளவுக்காவது துணிச்சலும் நேர்மையும் ஒருத்தர் இருந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.